ஐரோப்பா சமீபத்தில மிரட்டுச்சு நம்மள. 500% வரிய போட்டுருவேன் பார்த்துக்க. 100% வரிய போட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மிரட்டல். எதுக்குடா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் 50 நாள் கெடுக்கு அப்புறம் நான் வரிய போட்டு கிழிச்சு புடுவேன்னு சொன்னார்ல. அதுக்கு முன்னாடி ஐரோப்பா முந்திக்குதாமா. ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்களாமா. ட்ரம்போட படமே ரிலீஸ் ஆகும்போது ஓடப்போறதில்ல. முதல்ல ரிலீஸ் ஆகுமாங்கிற சந்தேகமே இருக்கு. இவங்க வேகமா ட்ரெய்லர் ஓட்டுறாங்களாமா. இந்தியா மதிக்கவே இல்ல. கூடவே மானே, தேனே, பொன்மானே மாரி பிரேசில் இந்த பக்கம், இந்த பக்கம் சீனாவ போட்டாய்ங்க. போட்டதோட நிறுத்துனாய்ங்களா? இப்ப சீனாவுக்குள்ள வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருக்காய்ங்க. எதுக்கு அப்டின்னா, சீனாவோட ட்ரேட சரிப்படுத்துறாய்ங்களாமா. வழக்கம் போல எல்லா பக்கமும் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ற மாரி, ஐரோப்பா மார்க்கெட்டையும் சீனா ஃப்ளட் பண்ணிருச்சு. 2 பயப்பிள்ளைகளுக்குமான ட்ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 350 பில்லியனை தாண்டி ஓடுது. எது? சீனாவுக்கு மைலேஜா ஓடிக்கிட்டு இருக்கு. அத போய் நான் சரிப்படுத்தப் போறேன் அப்படின்னு. அத சரிப்படுத்தவே முடியாது. சீனா கூட ட்ரேட ஈக்குவல் எவனாலயும் பண்ண முடியாது. காரணம் அவன் லோக்கல்ல மேனுஃபேக்சரிங் பிளேயருக்கு சப்சிடிய அள்ளி தெளிச்சு கொண்டு வந்து பம்ப் பண்ணி விட்டுருவான். லோக்கல் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணுவான். அப்புறம் லோக்கல் மார்க்கெட்ல உள்ள ஆட்கள் அப்படிங்கிறது ஓடி போயிருவாய்ங்க. ஒண்ணு ஓடி போணும். இல்ல சீனாவுக்கு சப் ஏஜென்ட்டா மாறிடணும். அதாவது சீன கம்பெனிகளோட ப்ராடக்ட்ட வாங்கி விக்கிற நிலைமைக்கு உள்ளூர் மேனுஃபேக்சரிங்கே வந்துருவாய்ங்க. இது நமக்கு மட்டும் கிடையாது. ஐரோப்பாவுக்கும் இதே பிரச்சனை தான். இப்ப ஐரோப்பா பெரிய அளவுல கல்லா கட்டணும். அடுத்த நூற்றாண்டுல கல்லா கட்டக்கூடிய விவகாரம் அப்டின்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் தான். ஆனா சீன கம்பெனிகள் தூக்கி சாப்பிட்டுருது. இவனுங்க தர பிரைஸ மேட்ச் பண்ணவே முடியுதில்ல. அப்படி மேட்ச் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா கம்பெனிய மூடிட்டு போயிரணும். ஒரு தாட்டி குடுத்துட்டு மூடிட்டு போயிற வேண்டியது தான். இதெல்லாம் சரி பண்ணாம, சீனாவுகிட்ட போய் ட்ரேட நாங்க சரி பண்ணணும். வாங்க உட்கார்ந்துருவோம், பேசுவோம் அப்படிங்கிறாய்ங்க. இது கூடவே உக்ரைன் யுத்தத்த பத்தி பேசணும். ரஷ்யா கிட்ட சொல்லி நீங்க நிறுத்தணுங்கிறாய்ங்க. நம்மகிட்ட வந்து என்ன பேசுறாய்ங்க? நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறனால தான் ரஷ்யா யுத்தத்த மேற்கொள்ளுதுங்கிறாய்ங்க. சீனா கிட்ட போய் ரஷ்யாவுக்கு எடுத்துச் சொல்லுங்கங்கிறாய்ங்க. ஆமா, உன்ன பார்த்து பயமே இல்ல அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. பொது வெளியில தான் நம்மகிட்ட அந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்களே ஒழிய ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது, "நீ உங்க ஃப்ரெண்டு தானே! நீங்க பார்த்து சொல்லலாம்ல." அப்படின்னு ஒரு வரி சொல்லிட்டு, ட்ரேட பத்தி நகர்ந்துருவாய்ங்க. ஆனா சீனா கிட்ட கூடுதலான அழுத்தங்கள் குடுப்பார்கள். "இல்ல, இல்ல நீ பொய் சொல்ற அப்டின்னா 4 பேர்ட்ட விசாரிச்சுக்கலாம் நீங்களே. எங்கடா ஐரோப்பாலயும், சீனாலயும் போயாடா?" அப்படின்னு கேட்டா, "ஆமாம்." சரி இருக்கட்டும். சரி இப்படிதான் ரியாக்ஷன் தான் தெரிஞ்சது தானே! இது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பிரச்சனையே என்ன அப்டின்னா நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம். எது அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறோம், டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம். அந்த பணத்த எடுத்து அவன் யுத்தத்துக்கு செலவு பண்றான். அது அவன் பிரச்சனை. "ஏலே நான் உன்ட்ட பொருள் வாங்குவேன். அந்த பணத்த நீ இதுல தான் செய்யணும், இதுல தான் போடணும், இப்படிதான் குடும்பம் நடத்தணும்னு" நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா சீனா யுத்தத்துக்கு நேரடியாவே ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்கு. இதையும் அமெரிக்க ஏஜென்சிகள் சமகாலத்துல பிரேக் பண்றாய்ங்க. வெட்கமே இல்லாம சீனா கூட நாங்க போய் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறாய்ங்க. அப்படி என்னதான் சீனா குடுத்துச்சு? அவன் தான் ஒண்ணுமே குடுக்கலன்னு நம்மளே 1000 தாட்டி பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல இப்ப குடுத்துருக்கானாமா. ஆளில்லா விமானத்துக்கு இன்ஜின் குடுத்துருக்கானாமா. அதுவும் டசன் டசனா குடுத்துட்டான் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வெளில வருது. இந்த ரிப்போர்ட்டும் வெளில வருது. ஐரோப்பா தலைவர்களும் போய் உட்கார்றாய்ங்க. அமெரிக்க ஏஜென்சிக்கு தெரிஞ்சது இவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா, தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்க ஏஜென்சிகள் நாங்க புலனாய்வு புலிகள். புலனாய்வு செஞ்சு தகவல்கள உருவிட்டோம்லாம் சொல்லல. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்ட்டாருன்னு தான் சொல்றாய்ங்க. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி எத சொல்லியிருப்பாரு? ஏற்கனவே அரசாங்கத்துக்குள்ள சொன்னது, பேசினது, வரவு செலவுல உள்ள விஷயத்த தன்னோட பேர சொல்லாம விஷயத்த ஒட்டுமொத்தமா சொல்லிருவாரு. இது உலகம் பூரா நடக்கிறது தான். அப்ப ஐரோப்பாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவன மிரட்டாம போய் பேசுற அப்புட்ன்னா, அப்ப நம்மள மிரட்ட முடியுமான்னா, நம்மளையும் மிரட்ட முடியாது. அப்ப எதுக்கு தான்டா இந்த வீணா போன விஷயத்த பண்றீங்க அப்புட்ன்னா, ஐரோப்பாவுக்கு எதையாச்சும் பண்ணி தொலைக்கணும். காரணம், அவனுங்க சும்மாவே நொள்ளநாட்டியம் பேசிக்கிட்டு திரிஞ்ச பயலுகங்கிறது 1. இன்னைக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது அமெரிக்கா ட்ரேட் வார் அங்கேயும் செல்லுது. அந்த ட்ரேட் வார்ல இருந்து தப்பிக்கணும். ஏற்கனவே டிஸ்கவுண்ட்ல ஆயில் இல்லாம அவர்களோட வர்த்தகம் அப்படிங்கிறது அதல பாதாளத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறதும் தள்ளாடுது. இதுல இருந்தும் தப்பிக்கணும். இப்படி தப்பிச்சு போம்போது 5% நேட்டோவுக்கு குடு, 2% சொந்த நாட்டுக்கு செலவு பண்ணிக்க அப்படின்னு டிஃபென்ஸ் ரீதியாவும் செலவு பண்ணி தொலைக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு இடியாப்ப சிக்கல் இருக்கும்போது சீனா என்ன? சீனாவோட தாத்தா கால்ல கூட போய் விழுவாய்ங்க. அதத்தான் ஐரோப்பா செஞ்சுகிட்டு இருக்கு. உலகத்துல பூரா நொள்ளநாட்டியம் பேசுன ஐரோப்பா, இன்னைக்கு இந்தியா, சீனா, பிரேசில் அப்படின்னு உலகம் பூரா எல்லா பெல்டையும் ட்ரேடுக்காக முட்டி மோதுது. இதுல நம்ம கிட்டலாம் அனுசரிச்சு மோடுது. சீனா கிட்ட போயி
உன்னைய மிரட்ட வரேன் பார் அப்படின்ட்டு உள்ள போய் உட்கார்ந்து அனுசரிச்சு மோதுறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா ஐரோப்பா தரமட்டமா விழுகுது. உக்ரைன் விழுகிறத காட்டிலும் ஐரோப்பா வாங்குற அடி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.